வீடி வீடி நிம்மதியா படுத்துட்டு இருக்கான். இப்படி இருக்க கூடாது. இருவா பூர்வி வெச்சிட்டு ஒரு என்ன மாமா நீ ஐயோ 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 இத கேட்கவே இல்லையா? அங்க பாரு. ஐயோ பொண்டாட்டின்னு ஒருத்திய கூட வச்சுக்கிட்ட இன்னொருத்திய பக்கத்துல படுக்க வச்சிருக்காரு. எங்க போய் சொல்லு? என்ன கேக்குற? உன் கூட தானே படுத்துட்டு இருக்கா. ஐயோ மேடம், இதெல்லாம் எங்க போய் சொல்லு? இத கேட்க யாருமே இல்ல. ஏய் அபி, நீ அடி. ஓ, அவ பேர் கூட தெரிஞ்சு வச்சிருக்கியா? ஐயோ அப்படி சொல்லடி. போலம்ன்றது ஃபர்ஸ்ட் நீ பாட்டு. உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. சூடா ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. காஃபியா? நீ பிளாக் டீ தான குடிப்ப. அவ என்ன குடிப்பான்னு கூட தெரிஞ்சு வச்சிருக்கியல்ல. ஐயோ அப்படி சொல்லடி. ஒரு நிமிஷம் இரு நீனே. அபி, எப்பமா வந்த? பக்கத்துல உட்கார்ந்து உரசிட்டு படுத்துட்டு இருக்கா. அவ எப்ப வந்தான்னு உனக்கு தெரியலையா? பொண்ணு, இவ யாருன்னு தெரியுமா? தெரியுமே தெரியுமே. என் சக்காலத்தி. சக்காலத்தியா? இவளும் நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. எதிர் வீட்ல தான் இருக்கா. பேர் வந்துட்டு அபிநயா. நம்ம கல்யாணத்தப்ப வரல, சிங்கப்பூர்ல ஏதோ ப்ராஜெக்ட்னு மாட்டிக்கிட்டா. ஃப்ரெண்டா? அப்போ இவனுக்கு கேர்ள் பெஸ்டியா? கேர்ள் பெஸ்டியா? பேபிட்டா, இதுவே உனக்கு இப்பதான் தெரியுமா? யாட்டி அவ லூஸ் இப்படிதான் லண்டி விளையாடிட்டு இருப்பா. விளையாடுறாளா? அப்ப நானும் என்னோட ஃப்ரெண்ட் ரியாஸ் இதே மாதிரி நம்மளுக்கு நடுவுல படுக்க வைக்கிறேன். அப்ப நீ சும்மா இருக்கேன்னு பார்க்கலாமா? பல்லையில உடைச்சிரும் பாத்துக்க. தேவையில்லாம பேசுறேனா? அவளுக்காக நீ என்னைய அடிச்சல. கோவத்தை எங்க காட்டணுமோ அங்க காட்டாம எங்க காட்ட முடியுமோ அங்க வந்து காட்டுறேன். டேய் பேபி, நில்லு. சத்தியமா எதுக்கு இப்படி காலங்காத்துல வந்து ஏற பண்ற? டேய், உன் பொண்ணாடி சரியான கண்ட்ரி ஃப்ரூட்டா இருப்பா போலடா. கண்ட்ரி ஃப்ரூட்டா? சரி, உனக்கு கல்யாணம் ஆகுல, அப்ப நீ உன் புருஷனும் படுத்துட்டு இருப்பீங்க. அப்ப நான் நடுவுல வந்து படுத்துக்கிறேன். அப்ப தெரியும் உன் புருஷன் கண்ட்ரி ஃப்ரூட்டா இல்ல இன்டெலிஜென்ட் ஃப்ரூட்டான்ட்டு. நான்லாம் என்ன நல்லா புரிஞ்சுக்கிறவன தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உன்ன மாதிரி அம்மா சொன்னாங்க ஆயா சொன்னாங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ பண்ணு, நான் நடுவுல வந்து படுக்கலாம். என் பேரம்மா. ஏய், நீ இன்னும் போலையா சக்காலத்தி? என்ன அடிக்க போறீங்களா? உன்னை அடிச்சு என் டைம் நான் வேஸ்ட் பண்ணிக்க மாட்டேன். இதுக்குனே எனக்கு ஒருத்தன் வாக்கப்பட்டிருக்கான்ல, நான் அவனை வெளுத்து கட்டுறேன். விவி விவி கொஞ்சம் பொறுமையா என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் சொந்தம்தான் பந்தம்தான். அப்புறம் என்ன இருக்காதே. விவி இது புடியா? ஏ அபி இரு. விடு விடு, நான் தூக்குறேன். கையை எடு ஃபர்ஸ்ட். என்னடி? எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. அதிக பிரசங்க மாதிரி பேசாத. ஆமா, உங்க அம்மா லட்சுமி எங்க போனா? உன்னை வேலையெல்லாம் செய்ய விட்டு. அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு தான் போயிருக்காளா? வந்தோம், நான் பேசிக்கிறேன். ஏய் விஜய், இதெல்லாம் வெயிட்டே இல்லடா, நானே தூக்கிக்கிறேன். பரவாயில்ல அபி, நானே தூக்குறேன். அவ கை கால் என்ன விளங்காமலா இருக்கு? இதெல்லாம் நீங்க தான் செய்யணுமா? உன் கை கால் விளங்காம நல்லா தானே இருந்துச்சு. என்னையா முட்டு தூக்க விட்ட? செல்ஃபிஷ் மாதிரி பண்ணாத விபிதா. செல்ஃபிஷ்? நான் செல்ஃபிஷ்னா அப்ப அவ யாரு? கோல்ட் ஃபிஷ். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காம வீட்டுக்கு போய் சேருங்க. என் வேலையை நானே பாத்துக்கிறேன். அபி மாமா, நீ மூட்டை தூக்கிட்டு வந்துரு, நான் வீட்டுக்கு போறேன். மூட்டைங்க? ஐயோ மாமா, மூட்டை காணோம். டேய், குப்போண்டி எடுத்து போறாங்கடி. பாப்பா சீக்கிரம் போய். ஐயோ அண்ணா நில்லுங்கண்ணா. அண்ணா ஐயோ நில்லுங்க. விவி, என்ன வெளியில உட்கார்ந்து பூண்டு உடிச்சிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மாமா, வீட்ல கரண்ட் இல்ல அதான். சரி ஊரு ஊரு. சரி, இன்னைக்கு சண்டே தானே, நீங்க எங்க டிப் டாப்பா கிளம்பிட்டு இருக்கீங்க? அது கரண்ட் போச்சுல, அதான் சும்மா அப்படியே வெளிய போயிட்டு வரலான்ட்டு. வெளிய போறீங்களா? என்ன விட்டுட்டு எங்க போறீங்க? ஓ, அந்த சிரிக்கைய பார்க்க போறீங்களா? நான் எத்தனை தடவை உங்களை வெளிய கூப்பிட்டிருக்கேன். அப்பலாம் பிபி வெறுப்பேத்தாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெறுப்பேத்திட்டு இப்போ நீங்க மட்டும் போறீங்களா? ஏய் கம்முனு ரெடி. அபியா ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கா. அதான் ஒண்ணா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா. அதுக்கு தான் நானும் கிளம்பி போயிட்டு இருக்கேன். சும்மா வீம்புக்குன்னு சண்டை போடாத. ஓ, நான் வீம்புக்கு சண்டை போடுறேனா? அப்ப நான் வேணா வீம்புக்கு சண்டை போடட்டா? என்ன வீடி, நீ இன்னும் கிளம்பலையா? எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, உன் பொண்டாட்டி கூட என்ன பேசிட்டு இருக்க?
ஓ அவங்களையும் கூட்டிட்டு வர்றதுக்காக கேட்டுட்டு இருக்கியா? நீ வேணா வரலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ யாரு எனக்கு பெர்மிஷன் தர்றதுக்கு? இந்த வீட்ல இருந்து இன்னைக்கு யாரும் வர மாட்டாங்க. டேய் நீ வரலனா வரலன்னு சொல்றீ, நான் போறேன். அபி பாவம், வா அபி. போ மாமா போ, அப்படியே போயிரு, திரும்ப வந்துடாத. அப்படியே வந்தாலும் நான் இங்க இருக்க மாட்டேன். எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். போ, நீ போறல, போ மாமா போ. பொன்வண்டு அழாத பொன்வண்டு, நீ அழுதா எனக்கும் அழ வர மாதிரியா இருக்கு. அழாத. என்ன வெடி நடக்குதுங்க? நீ என்னமா அவளை பொன்வண்டுங்கிற, அவ என்னமா உன்னைய மாமா மாமாங்கிற? கிரிஞ்ச கப்பல் சானிங்க. அபி என்ன பத்தி என்னோட பேசு, ஆனா எங்க ரிலேஷன்ஷிப் பத்தி எதுவும் பேசாத. என்ன வீடு இப்படி பேசுற? அபி உன்ன மாதிரி பாதியிலே வந்து பாதியிலே போறவில்லை என் பொன்வண்டு. என்னதான் ஆனாலும் கடைசி வரைக்கும் இவதான் என் கூட இருப்பா. மாமாக்கு என் மேல எவ்வளவு பாசம். ஓ அப்போ உனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நட்பே துணை, நண்பேண்டா, தோஸ்து படா தோஸ்துலாம் சொன்ன எல்லாம் பொய்யா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படிலாம் பேசுறது உண்மைதான். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவின்ற வார்த்தைக்கு முன்னாடி எல்லாமே சின்னதுதான். ஏன்னா நான் என் பொண்டாட்டிய அவ்வளவு லவ் பண்றேன். இவரை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே. விஜய் பொண்டாட்டிய கட்டிட்டு நான் போறேன். அதான் கட்டிட்டு அழுதுட்டு இருக்கனே. மாமா நீ என்ன அவ்வளவு லவ் பண்றியா? ஆமா பொன்வண்டே. சரி, நான் உனக்கு பிடிச்ச மோர் குழம்பும் கருவாடு தொக்கும் செஞ்சுட்டு வரேன். மோர் குழம்பு கருவாடு தொக்கா, என்னடி காம்பினேஷனே டிஃபரெண்டா இருக்கு. அதான்டா நானும் சொல்றேன். ஏய் நீ இன்னும் போலியாடி? நீ பூண்ட உடிச்சிட்டு நான் போய் அவளை உடிச்சிட்டு வரேன். போ மாமா. ஏ அபி நில்றி. அபி சாரிடி வீட்ல இப்படி பேசுனதுக்கு. நீங்க எதுக்கு இப்ப என்கிட்ட சாரி கேக்குறீங்க? போங்க போங்க. இப்ப கூட என்கிட்ட பேசுற பார்த்தா உங்க பொண்டாட்டி திட்டிட்டு போறாங்க. ஏய் அவதான் புரிஞ்சுக்காம பேசுறானா, நீ அப்படியே பேசுற? இல்ல விஜய், இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நீங்க போங்க, நாங்க தனியாவே போய்க்குவோம். ஏய் தனியா எப்படி போவ? ஹேய், நான்லாம் சிங்கப்பூர்லயே தனியா போனவ, இங்க போ தெரியாதா? போடா. போ எவ்வளவு தூரம் போற நானும் பாக்குறேன். என்னாச்சு? ஏன் நின்னுட்ட? நாய். ஏதோ சிங்கப்பூர்ல தனியா போவேன்னு சொன்ன, இப்ப நாய்க்கு பயப்படுற? சிங்கப்பூர்லாம் தெருக்கு தெரு நாய் கிடையாது. இங்க அப்படியா? எல்லா தெருலயும் அவ்வளவு நாய் இருக்கு. ஒரு மனுஷன் நிம்மதியா ரோட்ல நடந்து போக முடியுதா? சும்மா சொன்னேன். உனக்கு விளையாட்டா தெரியுதுல்ல? ஹேய் சும்மா தாண்டி சொன்னேன், கோச்சுக்காத, இரு வரேன். ஹேய் உன்னையே கழட்டி விட்டாளா? நீலாம் என்ன உயிரோட தான் இருக்கியா? ஹாபிய பிரேக்கப் பண்ணப்பவே சூசைட் பண்ணிப்பேன் கீசைட் பண்ணிப்பேன்னு சொன்ன, அதெல்லாம் சும்மா ஊழ உதற்கு சொன்னியா? டேய் ஓவரா பேசாதடா, அச்சிர கிச்சிர போற. ஏய் நமக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன மைத்துக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்க? மைத்துக்கா என்ன ஓவரா பேசிட்டு? அவ தான் பேசிட்டு இருக்கா, பதிலுக்கு பேச வேண்டியதானே? எதுக்கு என் ஃப்ரெண்ட் அடிக்கிற? ஃப்ரெண்டா? ஹேய் என்ன சொன்னா? கம்மகன் சொல்லு கேப்போம். இந்த செவுட்டு ஃப்ளவரை பிரேக்கப் பண்ணல தப்பே இல்ல. கிட்டா ஃப்ரெண்டே. உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன இதுக்கு அவ போய் சுத்திக்கிட்டு இருக்க? தேவையில்லாம. ஏதாவது பிரச்சனைங்களா? ஒரு பிரச்சனையும் இல்ல, மூட்டு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே கேரி ஆன். நீங்க ரெண்டு பேத்துக்கிட்டே தேவையில்லாம பேசிட்டு இருக்க, போயிடு. தேவையில்லாமையா? தேவையில்லதான். இப்படி தேவையில்லன்னு விட்டனாலதான் இன்னைக்கு நானே உனக்கு தேவையில்லதான் ஆயிட்டேன். எதுக்கு தேவையில்லாம பேசிட்டே இருக்கீங்க? நின்னு ஒழுங்கா கிளம்பி போடா. போடாவா? என் ஃப்ரெண்ட் அப்பவே சொன்னான், இவளை நம்பாத, இவ சரியில்லை, இவ வேற ஒருத்தர் முன்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா, இவ குடும்பத்துக்கே செட் ஆக மாட்டான்னு. கேட்டா தானே? ச்சே. ஹேய் ஒரு நிமிஷம். அது எப்படிரா பொண்ணுங்களை மட்டும் வாய் கூசாம தப்பா பேச தோணுது? இப்ப தெரியுதா உனக்கு ஏன் பிரேக்கப் ஆச்சுன்னு? நம்ம லவ் பண்ற பொண்ண மத்த பசங்களை பார்த்தா குத்தம், பேசினா குத்தம், சிரிச்சா குத்தம்னு எல்லாத்துக்கும் குத்தம் கண்டுபிடிக்கிறதுனாலதான் அவங்க நம்ம கூட நிம்மதியாவே இருக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணை லவ் பண்றது பெரிய விஷயம் இல்ல, அவளை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது தான் பெரிய விஷயம். நீ அவளை புரிஞ்சுக்கல, அதான் மிஸ் பண்ணிட்ட. நான் அவளை புரிஞ்சுக்கிட்டேன், அதான் மிஸ் பண்ணல. ஆஸ் அ ஃப்ரெண்டா அடி. ஒரு நிமிஷம் காண்டாயிட்டா, வா போலாம். சரி சொல்லு, எஸ்எஸ் போலாமா இல்ல தலப்பா கட்டு பிரியாணி போலாமா? வசந்த பவன் போலாம் வா.
ஏ வீடி, சொல்றி. நான் கூட உன்னை என்னமோ ஏதோ நினைச்சேன். என்னமோ ஏதோனா புரியல. இல்ல, உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஏய் லூசு, நான் ஏன்டி அப்படிலாம் நினைக்க போறேன்? இல்ல, நான் தான் உன் கல்யாணத்துக்கு கூட வரல, அதான். நீ என்ன வேணும்னே வரல? உன்னோட சிச்சுவேஷன் அப்படி, அதான் வரல. நீ என்ன பண்ணுவ பாவம்? ஓ சரி, உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும்னா? பொண்டாட்டியோட எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டேன். அடிப்பாவி, நீயும் அடி பொடிங். இதுக்கு நீ ஆன்சர் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல, ஜஸ்ட் சும்மா கேட்டேன். இங்க பாரு அபி, ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அன்புன்றது கொடுக்க கொடுக்க பெருகுமே தவிர குறையாது. இவங்களுக்கு இவ்வளவு அன்பு தான் கொடுக்கணும், அவங்களுக்கு அவ்வளவு அன்பு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது அன்பே கிடையாது. உன்னை எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், புரியுதா? என்னடி என்ன உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் வீடி. எங்க காணும்? ஐ லவ் யூ விஜய். லவ் யூ டு அபி. ஐயோ 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 பாவி. ஐயோ, நான் வீட்ல டிஸ்டர்பன்ஸா இருப்பேன்னு சொல்லிட்டு இவளை மாடி கூட்டிட்டு வந்து மஜா பண்ணிட்டு இருக்கியா? மச்சாவா? ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி. நாங்க சும்மா ஃப்ரெண்ட்லி ஹக் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஓ, அப்ப நானே என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து ஃப்ரெண்ட்லி ஹக் பண்றேன். அத பார்த்து நீ சும்மா இருக்கேன்னு பார்க்கலாமா? ஏய் லூசு மாதிரி கத்தாதடி. லூசுதான் மாமா, லூசுதான். என் பின்னாடி 1000 பேர் 1000 பேரு. சரி, ஒரு 3 பேர்னு வெச்சுக்கோ, ஏதோ ஒண்ணு. அத்தனை பேர் சுத்தும் போது நான் என்ன கல்யாணம் பண்ண பாத்தியா? நான் லூசுதான் மாமா, லூசுதான். என்ன நடந்துன்னு தெரியாம கத்திட்டு இருக்காத. நமக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன மைத்துக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்க? மைத்துக்கா என்ன ஓவரா பேசுறீங்க? ஒரு பொண்ணை லவ் பண்றது பெரிய விஷயம் இல்ல, அவளை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது தான் பெரிய விஷயம். நீ அவளை புரிஞ்சுக்கல, அதான் மிஸ் பண்ணிட்ட. நான் அவளை புரிஞ்சுக்கிட்டேன், அதான் மிஸ் பண்ணல. as a ஃப்ரெண்டா. ஓ, இதான் விஷயமா? சரி, அப்போ ஐ லவ் யூ சொல்லு. யாருக்கு? யாருக்கா? ஐ லவ் யூ அபி. போடா, போ போ, போய் உன் பொண்டாட்டிய போய் சமாதானப்படுத்து போ. விபிதா